வணக்கம். இன்னைக்கு நாம அர்னால்ட் ஸ்வார்ட்ஸ்நேக்கரோட ஒரு உரையாடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கை, அந்த பயணம், அதிலிருந்து நாம கத்துக்கக்கூடிய பாடங்கள், இதெல்லாம் பத்தி பேசலாம். ஆமா. அவருடைய அனுபவங்கள்ல இருந்து முக்கியமா அந்த சவால்கள், தெளிவான பார்வை, கடின உழைப்பு, திரும்ப கொடுக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நாம அவர் சொன்னத வச்சே அத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பயனுள்ளதா இருக்கும்னு பார்க்கலாம். சரி, முதல்ல அவரோட ஆரம்ப காலத்தை எடுத்துக்கலாம். ஆஸ்திரியால போர் முடிஞ்ச சமயம், வறுமை, அப்பா ரொம்ப கண்டிப்பு, காலையில சாப்பிடணும்னா கூட உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றாரே, அது அவர் எப்படி வடிவமைச்சிருக்கும்? அது வெறும் கஷ்டம் மட்டும் இல்ல. அதுக்குள்ள ஒரு தப்பிக்கணும்னு எண்ணம். வேற ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஒரு பயங்கரமான ஆசை உருவாகியிருக்கு. அந்த அதிருப்தி தான் ரெக் பார்க் மாதிரி ஆக்கள பார்த்து பாடி பில்டிங் பக்கம் திருப்பி ஒரு பெரிய எதிர்காலத்தை கற்பனை செய்ய வச்சிருக்கு. ஓஹோ. அவர் சொல்றார் இல்லையா, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை விபத்துக்குள்ளாகிற விமானம் மாதிரி. அது அவருக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் தெளிவான பார்வைய முதல் பாயிண்டா வைக்கிறார். அதுதான் எஸ்கேப் ஆகவும் கிரியேட் பண்ணவும் பேஸ். கரெக்ட். ஆனா பார்வை மட்டும் இருந்தா போதுமா? அதை அடைய உழைக்கணுங்கிற ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இல்லையா? எதுக்கு உழைக்கிறோம் தெரிஞ்சா அந்த வேலையே ஒரு சந்தோஷமா மாறிடும்னு சொல்றாரு. அதாவது ஆர்வம் இருந்தா தியாகங்கிற ஒண்ணு இல்லையா? ஆமா. ஆனா அதுல ஒரு சின்ன முரண்பாட்டையும் அவரே சொல்றார் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா வேலை கஷ்டமா தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆளுநரா இருந்தப்போ குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல, அது நிஜமான தியாகம்னு ஒப்புக்கொண்டாரு. இது என்ன காட்டுதுன்னா, பெரிய லட்சியங்களுக்கு சில சமயம் விலை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த லட்சியத்துக்கு பின்னால ஒரு தெளிவான ஏன் இருந்தா அந்த விலையை கொடுக்கவோ அவர் தயாரா இருந்திருக்கார். அந்த உந்துதல் தான் அவர் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. ஆனா அங்க போனதும் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஹாலிவுட்லாம் அவர் நினைச்ச மாதிரி பிரம்மாண்டமா இல்ல, கொஞ்சம் ஏமாற்றவா இருந்துச்சுன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. அது அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம கற்பனை வேற, நிஜம் வேற இல்லையா? ஆனா அந்த ஏமாற்றத்தையும் தாண்டி அங்க இருந்த மக்களோட அன்பு அவரை ஈர்த்திருக்கு. நம்ம பார்வை எவ்ளோ பெருசா இருந்தாலும் நிஜ உலக அனுபவங்களும் மனுஷங்களும் தான் நம்ம வழிய கடைசியில தீர்மானிக்குதுன்னு இது காட்டுது. அவர் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டார். மாறிக்கிறத பத்தி பேசுறப்போ அவர் விற்பனை, அதாவது விளம்பரம் பத்தி சொல்றதும் முக்கியம். அது கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அத அவர் தெளிவுபடுத்துறாரு. இது ஏமாத்துறத பத்தி இல்ல. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்தா, அது ஒரு பொருளா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், யோசனையா இருக்கலாம், அத உலகம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜிம்ல கோச் பண்றதுல இருந்து உலக அளவுல படங்களை ப்ரமோட் பண்ணத வரைக்கும் தன்னோட மதிப்பை சரியா கம்யூனிகேட் பண்றது வெற்றில முக்கியம்னு அவர் அனுபவத்துல கத்துக்கிட்டாரு. அதுவும் ஒரு வகையில உங்க பார்வைய மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி, பார்வை, உழைப்பு, அதை விற்க தெரியணும். ஆனா பிளான் பி வேணான்னு சொல்றாரு. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா படலையா? ஒரு பேக்கப் பிளான் வேண்டாமா? இதுதான் அவரோட ஒரு யூனிக் அப்ரோச்னு சொல்லலாம். பிளான் பி வச்சிருந்தாலே நீங்க மனசளவுல தோல்விக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தங்கிறாரு. அதுவே உங்க முழு சக்தியும் கொடுக்க விடாம தடுக்கும்னு நம்புறாரு. இது ஒரு மென்டல் கேம் மாதிரி. தோல்விக்கான வழிய மூடிட்டா வெற்றிக்கான வழியில மட்டும் கவனம் போகும். ஓ, அப்படியா? ஆமா. பெரிய பெரிய அரசியல்வாதிகளை எதிர்த்து நின்னு கவர்னர் ஆனதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஃபோக்கஸ் காரணமா இருந்திருக்கலாம். இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. ஆனா அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் அந்த உரையாடல்ல ஒரு இடத்துல நான் சுயமா உருவானவன் இல்லைன்னு சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்பா, அம்மா, டீச்சர்ஸ், ஜோ வீடர் மாதிரி மென்டர்ஸ், மனைவி, குழந்தைகள்னு நிறைய பேருக்கு கிரெடிட் கொடுக்கறார். ஆமா ஆமா. அது வெறும் நன்றி சொல்றது மட்டும் இல்ல. அதுதான் அவரை திரும்ப சமூகத்துக்கு கொடுக்கணும்னு உணர வச்சிருக்கு. ஜேம்ஸ் கேமரூன் மூலமா சுற்றுச்சூழல் அக்கறை வந்தது, ஸ்கூலுக்கு அப்புறம் பசங்களுக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுன்னு தனக்கு கிடைச்சதை திருப்பி கொடுக்க தன்னோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றார். அது மட்டும் இல்லாம திருமணம் மாதிரி தனிப்பட்ட தோல்விகளை பத்தியும் பேசுறாரு. நிச்சயமா. தோல்விய ஒரு முடிவா பார்க்காம அதுலேந்து கத்துக்கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்கா வரதுக்கான வாய்ப்பா பார்க்கறார். கஷ்டமான நேரத்துல தியானம் பண்றது, பிரச்சனைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீல் பண்றதுன்னு அவர் எப்பவுமே தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆக அர்னால்டோவோட இந்த மொத்த பயணமும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மோசமான தொடக்கங்களை கூட ஒரு சக்தியா மாத்த முடியும். தெளிவான பார்வை, அதுக்கான இடைவிடாத உழைப்பு, நம்ம மதிப்பு சரியா சொல்றது, தோல்விகள்ல இருந்து கத்துக்கிறது, அப்புறம் ஒரு நிலைக்கு வந்ததும் திரும்ப கொடுக்கறது, இதெல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. இதுல கடைசியா ஒரு விஷயம் யோசிக்க வைக்குது பாருங்க. ஒரு பெரிய இலக்க அடைஞ்சதும் அவர் நின்னுடல.
அவருடைய பார்வை விரிவடைஞ்சு சுற்றுச்சூழல் மாதிரி அவர் பிளான் பண்ணாத புதிய சவால்களையும் சாத்தியங்களையும் காட்டுச்சு. இது உங்களுக்கும் ஒரு கேள்விதான். நீங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணி ஒரு இலக்க அடையும் போது அதோட நிறுத்திக்கிறீங்களா? இல்ல நீங்க இப்ப இருக்கிற அந்த புதிய இடம் முன்னாடி நீங்க நினைக்காத வேற சில புதிய கதவுகளை திறந்து விடுதா? யோசிச்சு பாருங்க.